பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், ஆனாலும் நான் சர்ச்சுக்கு சரியா போக மாட்டேன். போகாதனால எனக்கு நிறைய பிசாசின் கட்டுல அகப்பட்டேன். அப்பப்ப நான் பலவீனம் ஆயிடுவேன். எனக்கு ஒரு நாள் நான் சர்ச்சில் இருக்கும்போது எனக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. வயிற்று வலி வந்தோடனே நான் என்ன செஞ்சுட்டேன், ரொம்ப வலிக்கவும் பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, பாஸ்டர் அம்மாவும் புஷ்ப சிஸ்டரும் என்னை அழைச்சிட்டு வீட்டுல விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமே நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் காட்டினோம். அங்க வயிறு வீங்கி இருக்கு, நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது வயிற்றுல பெரிய கட்டி இருக்கு, நீங்க மெடிக்கல் காலேஜ் எழுதி தரேன், நீங்க அங்க போய் அட்மிஷன் ஆகிங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் சரின்னு அட்மிஷன் போட்டதுக்காக போயிட்டோம். அங்க போய் 15 நாள் நாங்க எல்லா டெஸ்டும் எடுத்தோம். எவர் டெஸ்ட் வரையும் எடுத்த பிறகு நீங்க இங்க பார்க்க முடியாது, நீங்க தஞ்சாவூர் போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்க உடனே பாஸ்டருக்கு போன் பண்ணி சொன்னோம். அவங்க நீங்க தஞ்சாவூர் போக வேணாமா, வாங்க இங்க மெடிக்கல் காலேஜ் காரைக்கால் போய் காட்டலாம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நாங்களும் அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நாங்க காரைக்காலுக்கு போயிட்டோம். அங்க போனோன்னு எனக்கு 2023 ஒரு ஆபரேஷன் நடந்தது. அந்த சிட்டையும் எடுத்துக்கிட்டு நாங்க போயிட்டோம். அங்க போன பிறகு என்ன செஞ்சுட்டாங்க, நீங்க பெரிய ஸ்கேன் ஒண்ணு எடுக்கணும், அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் போயிட்டு அந்த பெரிய ஸ்கேன் எடுத்துட்டு காட்டினப்ப எனக்கு வயிற்றுல கட்டி, கர்ப்பப்பை உள்ளேயும் ஒரு கட்டி, கர்ப்பப்பை பக்கத்துல 2 கட்டி இருக்கு, பித்த பையில கல் இருக்கு, கிட்னி வீங்கி இருக்கு, கிட்னி வர டீப்பும் வீங்கி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரின்னா அட்மிஷன் போட்டாச்சு. பணம் 5 காசு கூட எங்கள்கிட்ட கிடையாது. இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு அவ்வளவு காசெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. திரும்ப அட்மிஷன் போட்டுட்டு நான் திரும்ப இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. திரும்ப நாங்க இன்னொரு ஸ்கேன் எடுக்க போகும்போது, உங்க வீட்டுக்காரங்க இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த ஸ்கேனை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. திரும்பி எங்க வீட்டுக்காரங்களுக்கு போன் அடிச்சு, நாங்க ரவுண்ட்ஸ் வரக்குள்ள உங்க வீட்டுக்காரங்க இங்க இருக்கணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அங்க வந்த கையோட எங்க வீட்டுக்காரங்கள்ட்ட, உங்க வீட்டுக்காரங்களுக்கு கர்ப்பப்பையுள்ள ஒரு கட்டி இருக்கு, வெளியில 2 கட்டி இருக்கு, பித்த பையில கல் இருக்கு, கிட்னி வீங்கி இருக்கு, டியூப்பும் வீங்கி இருக்கு. இதனால நீங்க ஆபரேஷன் பண்ணா கிரிட்டிக்கலான ஆபரேஷன் தான். இது கர்ப்பப்பை உங்களுக்கு குழந்தை வேணும்னா நீங்க பாண்டிச்சேரி போய் தான் இதை நீங்க சரி பண்ணணும். நாங்க 2 கட்டி வேணா ரிமூவ் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டுக்காரங்க எனக்கு மனைவிதான் முக்கியம், எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. உடனே சரின்ட்டு நாங்க இந்த யூரினுக்கு போற டீப்பு வீங்கி இருக்கு, அது ஆபரேஷன் பண்ணப்ப கட் ஆயிடும், அதனால நாங்க அந்த ஸ்ட்ரென்த் போட்டா மட்டும்தான் அந்த ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்லி நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்க அந்த டீப்பு போட்டாதான் அந்த ஆபரேஷனே நடக்கும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு பாண்டிச்சேரி எழுதி கொடுத்தாங்க. நாங்களும் பாண்டிச்சேரி போய் அந்த ஸ்ட்ரென்த் போட்டுட்டு டீப் எல்லாம் அந்த ஆபரேஷன் நடந்துச்சு, நல்லபடியா நடந்தது. ஒரு சைடு எஃபெக்டும் வரல. நல்ல ஐசியூல இருந்து ரிலீஸ் ஆகி நான் வெளில வந்தேன். அந்த கட்டியை டெஸ்டுக்கு அனுப்புனாங்க. அந்த கட்டியை டெஸ்டுக்கு அனுப்புனானே இன்னைக்கு எனக்கு நார்மல்னு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்காங்க. அந்த கட்டில எனக்கு கேன்சரு அப்படி இப்படின்னு எங்க ஊர்ல உள்ளவங்க அனைத்து பேரும் என்ன சொன்னாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டு, எனக்கு அப்படிலாம் இருக்காது, ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போனேன். இந்த நாள் போய் நான் ரிப்போர்ட் வாங்கும் போது எனக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த ரிப்போர்ட் கிடைக்கல. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட நான் வேண்டிட்டு, எனக்கு எப்படியாவது ரிப்போர்ட் கிடைக்கணும்னு ஆண்டவர்கிட்ட வேண்டினேன். ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டு போய் நான் ரிப்போர்ட் கேட்கும் போது டாக்டர் உங்களுக்கு ஒண்ணு பரிபூர்ண சுகமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க, நார்மல்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.